பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. அப்பா வள்ளி, இந்தா பிள்ளை, இந்த பாத்திரத்துல 1 லிட்டர் எருமை பாலும், இந்த பாத்திரத்துல ஒரு 1/2 லிட்டர் தயிரும் கொடுத்துரு. ஆகட்டும் செல்வி, தரேன் தரேன். இப்படி உட்காரு. ஏன் இப்படி வேர்க்குது? இவ்வளவு தூரம் நடந்து வந்தேன்ல, அதான் வேர்க்குது. புது வீட்டுக்கு போனதும் செல்வி இங்க பால் வாங்க வருவியோ வரமாட்டியோன்னு நினைச்சேன். ஆமா, புது வீடு எப்படி இருக்கு? அக்கம் பக்கத்து மனுஷங்கெல்லாம் எப்படி பழகுறாங்க? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு பிள்ளை. ஆனா வீட்டு பக்கத்துலயே இம்புட்டு நாளும் பால் வாங்கிட்டு இருந்தேன். அது என்னமோ அந்த ருசியே பிடிக்கல. நீ கால்நடைகளையும் கொட்டகையையும் ரொம்ப நல்லா பராமரிக்கிற. அதனால தான் நீங்கள் விற்பனை செய்கிற பாலும் தயிரும் ரொம்ப ருசியாக இருக்கு. நீ பேசுறது மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. நீ தினமும் இவ்வளோ தூரம் நடந்து வர வேணாம். என்ன வேணும், எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லு. சின்னவங்கிட்ட சைக்கிளில் கொடுத்து விடுறேன். அப்பா, ரொம்ப நல்லது வள்ளி. உங்ககிட்ட வாங்குற தயிர் இருந்தா எங்க வீட்டு பிள்ளைங்க கூட 4 வாய் சோறு சாப்பிட்டுருவாங்க. இந்த செல்வி, பாலும் தயிரும் பாத்திரத்தில் ஊற்றிட்டேன், எடுத்துக்கோ. கொண்டா வள்ளி, இந்த அதுக்கான பணம். வள்ளி, எங்க வீட்டு பக்கத்துல மாடு வச்சிருக்காங்கல்ல, அவங்க ஒரு கூட்டத்துக்கு போகும்போது என்னையும் துணைக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. கூட்டமா? என்ன கூட்டம்? சொல்றேன் வள்ளி. அதாவது ஒருங்கிணைந்த முறையில் எப்படியெல்லாம் கால்நடைகளையும் விவசாயத்தையும் சேர்த்து செய்யலாம், இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய விவரங்களை எடுத்து சொன்னாங்க. ஏன் செல்வி, எனக்கும் ஒரு குரல் கொடுத்துருந்தா நானும் வந்திருப்பேன்ல. அதனால் என்ன பிள்ளை, அங்கே என்னென்ன விவரங்க சொன்னாங்களோ அம்புட்டையும் என் கைபேசியில் பதிஞ்சு வச்சிருக்கேனே. உன்னை போல இருக்கிறவங்க கேட்டு பயனடையணும்ல. ரொம்ப நல்லதா போச்சு. ஒரு நிமிஷம் இரு செல்வி. சின்னவனே, கொஞ்ச நேரம் வந்து இந்த கடையை பார்த்துக்கோ. செல்வி, நம்ம உள்ளே போய் உட்காந்து இந்த பதிவை கேட்கலாம். முதல்ல ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு எந்தெந்த கால்நடைகளை எப்படி தேர்வு செஞ்சு வளர்க்கலாம், இதனால் எப்படியெல்லாம் பயனடையலாம் அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலக்ஷ்மி அவங்க. கேட்டுப்போமா? ஒரே நிலப்பரப்பில் பல உற்பத்தி தொழில்களை இணைத்து செயல்படுத்தும் தொழில்நுட்பம், அதுவே ஒருங்கிணைந்த பண்ணையம். இதில் பசு, எருமை, ஆடு, செம்மறி ஆடு, பன்றி, கோழி, வாத்து, மீன், பசும் தீவனம், பயோகேஸ் ஆகிய அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரே சுற்றுச்சூழல் அமைப்பில் செயல்படுகின்றன. ஒன்றின் கழிவு மற்றொன்றின் வளமாக மாறி பண்ணையின் செலவை குறைக்கவும் வருமானத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது. பயிர்கள், கால்நடைகள், கோழி இனங்கள் மற்றும் மரங்கள், இவை 4ம் ஒருங்கிணைந்த பண்ணையின் அடிப்படை தூண்களாகும். ஒருங்கிணைந்த பண்ணைக்கு கால்நடைகளின் இனத்தேர்வு மிக முக்கியம். இந்திய நாட்டின மாடுகள் கிர் அதிக பாலும் வறட்சியை தாங்கும் திறன் கொண்டது. சாஹிவால் இந்தியாவின் சிறந்த கறவை மாட்டினங்களில் ஒன்றாகும். சிவப்பு சிந்தி நல்ல கொழுப்பு சத்துள்ள பாலை கொடுக்க வல்லது. தார்பார்க்கர் வறண்ட பிரதேசங்களுக்கு மிகவும் ஏற்றது. இப்போது கலப்பினங்களை காண்போமாக. ஜெர்சி கலப்பினம், அதாவது ஜெர்சி கிராஸ், சிறிய விவசாயிகளுக்கு ஏற்றது. குறைந்த தீவனம் அளித்தாலும் நல்ல பால் உற்பத்தி திறன் கொண்டது. ஹால்ஸ்டீன் ஃப்ரீஷியன் கலப்பினம், அதாவது HF கிராஸ், அதிக பால் கொடுக்கும் திறன் கொண்டது. எருமை இனங்கள் முர்ரா அதிகமான கொழுப்பு சத்துள்ள பாலை கொடுக்க வல்லது. ஜாஃப்ராபாடி உறுதியான எருமை இனங்களில் ஒன்றாகும். ஆடுகள் குறைந்த தீவனத்தில் அதிக வருமானம் தரும். ஆட்டினங்கள்
ஜமுனாபாரி பெரிய உடல் அமைப்பை கொண்டது. பால் மற்றும் இறைச்சி இரண்டிற்கும் பொருத்தமான இனமாகும். பார்பரி அதிக குட்டி ஈனும் தன்மை கொண்டது. மேலும் பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறைக்கு மிகவும் சிறந்த இனமாகும். பீட்டல் நல்ல பால் உற்பத்தி திறனும் வளர்ச்சி விகிதமும் கொண்டது. பிளாக் பெங்கால் அல்லது கருப்பு பெங்கால் சிறியதாய் இருந்தாலும் அதிக குட்டிகளை ஈனும் திறன் கொண்டது. மேலும் நல்ல இறைச்சி தன்மையை கொடுக்க வல்லது. சிரோஹி வறண்ட பகுதிக்கு மிகவும் ஏற்றது. ஆட்டு சாணம் மண்புழு உர தயாரிப்பில் மிகச் சிறந்ததாகும். செம்மறி ஆடுகள் புல்வெளி, வயல் எல்லைகளின் பிற்பகுதிகள் போன்றவற்றை திறம்பட உபயோகிக்கின்றன. எனவே ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு இவை முற்றிலும் சிறந்ததாகும். செம்மறி ஆட்டினங்கள் டெக்கானி வறண்ட பிரதேசங்களுக்கு மிகவும் ஏற்றது. நெல்லூர் பெரிய உடல், நல்ல இறைச்சி திறன் கொண்டது. மால்புரா வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகளுக்கு ஏற்றது. மாந்தியா மிருதுவான இறைச்சி திறன் கொண்டது. மார்வாரி வறண்ட பிரதேசங்களுக்கான சிறந்த இனமாகும். அடுத்து பன்றி வளர்ப்பு வேகமாக வருமானம் கொடுக்கும் இனமாகும். இப்போது அதன் இனங்களை காண்போமாக. நாட்டினங்கள் குங்குரு அதிக குட்டிகளை பெறக்கூடிய திறன் கொண்டது. நியாங் மேகா மேகாலயாவைச் சேர்ந்த இனமாகும். மிகவும் வலுவான இனமாகும். மேம்படுத்தப்பட்ட அல்லது கலப்பினங்கள் லார்ஜ் வெயிட் யார்க்ஷயர் இது விரைவாக வளர்ச்சி திறன் கொண்டது மற்றும் கிராஸ் பிரீடிங் அதாவது கலப்பினத்திற்கு மிகச்சிறந்த இனமாகும். லாண்ட்ரேஸ் அதிக இறைச்சி மாற்றும் திறன் கொண்டது. டியூராக் வெப்பத்தை தாங்கும் நல்ல இறைச்சி திறன் கொண்டது. ஹாம்ஷயர் சுமூகமற்ற சூழலை தாங்கி வளரும் திறன் கொண்டது. அடுத்து கோழி வளர்ப்பு. இதில் முட்டையிடும் வகைகளை காண்போமாக. ஒயிட் லெகான், ஹைலைன் அல்லது பேப்காக் லேயர்ஸ். அடுத்து இறைச்சிக்கான பிராய்லர் வகைகள் காப் 430 அல்லது காப் 500 வகை. அடுத்து ராஸ் 308 வகை. கிராமப்புற வளர்ப்புக்கு ஏற்ற வகைகளை காண்போம். வனராஜா, கிரிராஜா, மேம்படுத்தப்பட்ட அசில் வகைகள். இனி பல வகையான ஒருங்கிணைந்த கால்நடை மாதிரிகளை காணலாம். வாத்து மற்றும் மீன் வளர்ப்பு 30 அடி நீளமும் 20 அடி அகலமும் கொண்ட மீன் குட்டை மற்றும் 10க்கு 8 அடி பரிமாணத்தில் அமைக்கப்பெற்ற வாத்துக்கூண்டில் 50 வாத்துகளும் 300 மிர்கால் வகை மீன் குஞ்சுகளை வளர்க்கலாம். பன்றி மற்றும் மீன் வளர்ப்பு 30 அடி நீளமும் 20 அடி அகலமும் கொண்ட மீன் குட்டை மற்றும் 10க்கு 8 அடி பரிமாணத்தில் அமைக்கப்பெற்ற கூண்டில் 10 லார்ஜ் ஒயிட் யார்க்ஷயர் இன பன்றிகளையும் 300 கட்லா அல்லது ரோகு இன மீன் குஞ்சுகளையும் வளர்க்கலாம். வெள்ளாடு மற்றும் நாட்டுக்கோழி வளர்ப்பு பரண்மேல் ஆட்டு கொட்டகை அமைப்பானது உட்புற பரிமாணமும் 100 சதுர அடி வெளிப்புற பரிமாணமும் பெற்றிருக்க வேண்டும். நாட்டுக்கோழிகள் பரணுக்கடியில் உள்ள இடத்தில் வளர்க்கப்படுகின்றன. வெள்ளாடுகள் சிதறிய மிஞ்சிய பசுந்தீவனத்தை முறையே பயன்படுத்துவதினால் இது சிறந்த முறையாகும். மாடு மற்றும் இயற்கை எரிவாயு மற்றும் மண்புழு உற்பத்தி 2 அல்லது 3 கறவை மாடுகளை கொண்ட இப்பிரிவு இயற்கை எரிவாயு மற்றும் மண்புழு உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கன அளவு பரிமாணம் கொண்ட எரிவாயு கிடங்கையும் 800 சதுர அடி மண்புழு உரப்படுக்கையையும் ஒருங்கிணைக்கலாம். முயல் மற்றும் மரவகை தீவனம் இந்த ஒருங்கிணைப்பிற்காக 1500 சதுர அடி நிலப்பரப்பு பயன்படுத்தப்படலாம். முயல்கள் கூண்டிலும் மீதமுள்ள இடத்தில் மரவகை தீவனங்கள் வளர்க்கப்படுகின்றன. முயல் புழுக்கை மரங்களுக்கு நல்ல உரமாக்கப்படுகிறது. வான்கோழி மற்றும் மேய்ச்சல் நிலத்தில் 1500 சதுர அடி நிலப்பரப்பில் அமைக்கப்படலாம். எருமை மாடுகளுக்கான நீர்த்தொட்டி மற்றும் இயற்கை பூந்தோட்டம் அல்லது பழத்தோட்டம் அல்லது காய்கறி தோட்டம். 30 எருமை மாடுகள் ஒரே நேரத்தில் நீரில் புரளும் வசதியை கொண்ட நீர்த்தொட்டியை 250 சதுர அடி பரிமாணத்தில் அமைக்கப்படலாம். பயன்படுத்தப்பட்ட நீரானது 1 ஏக்கர் பூந்தோட்டத்திற்கோ பழத்தோட்டத்திற்கோ காய்கறி தோட்டத்திற்கோ பாசனத்திற்கு பயன்படுத்தலாம். ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பு இயற்கை வளங்களை முழுமையாக பயன்படுத்தி வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நவீன விவசாய யுக்தியாக விளங்குகிறது.
அடடா, ஒருங்கிணைந்த பண்ணையம் பற்றின புரிதலும் எந்தெந்த கால்நடைகளை தேர்வு செஞ்சு விவசாயத்தோட ஒருங்கிணைச்சு வளர்க்கலாம்னோ நல்லாவே தெளிவுபடுத்திட்டாங்களே. இதில் எங்களுக்கு தோதான வழிமுறைகள் என்னன்னு பார்த்து உடனே செயல்படுத்திக்கிறேன். நூற்றுக்கு நூறு நன்மை கால்நடைகளில் கிடைப்பது உண்மை. நூற்றுக்கு நூறு நன்மை கால்நடைகளில் கிடைப்பது உண்மை. வீட்டுக்கு வீடு சிறப்பு, ஏர் உழவுக்கு எருதுகள் சிறப்பு. வீட்டுக்கு வீடு சிறப்பு, ஏர் உழவுக்கு எருதுகள் சிறப்பு. அந்த கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும். பால் வளம் பெருகிட செய்யும் தாய் பசுவால் நலன் பல கிட்டும். வள்ளி, வெண்பன்றி வளர்ப்பும் நல்ல லாபம் கொடுக்கறதால இப்ப நிறைய பேர் இதை தேர்வு செஞ்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் செல்வி, நானும் கவனிச்சிருக்கேன். எனக்கும் இந்த வெண்பன்றி வளர்ப்பு பற்றி தெரிஞ்சுக்க ஆசைதான். வெண்பன்றிகளை எப்படி வளர்ப்பு செஞ்சு அதுல லாபம் ஈட்டலாம், அதோட வெண்பன்றியோட வேற என்னென்ன கால்நடைகளையும் வளர்ப்பு செய்யலாம்னு எடுத்து சொல்றாங்க. காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன் அவங்க. பொதுவாக ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற ஒரு முறையே கறவை மாடை வளர்ப்பை தொடர்ந்துதான் அதிலிருந்து நாம் உருவாக்கிய பல்வேறு உத்திகளின் காரணமாக அது இன்று ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற பெயர் உருமாறி இன்று பலதரப்பு மக்களாலும் மற்ற கால்நடைகளையும் ஒருங்கிணைத்து அவர்களுடைய வருவாயை அதிகரித்து வருகின்றனர். ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கறவை மாடு மாதிரிகளை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். அது மட்டுமல்ல, கடந்த காலங்களில் ஒப்பிடும்பொழுது இப்பொழுது வெண்பன்றி வளர்ப்பு என்பதும் மிகவும் பிரபலமாகி பண்ணையாளர்களிடையே நல்ல ஒரு வரவேற்பினை பெற்று பலதரப்பட்ட மக்களாலும் இன்று வெண்பன்றி வளர்ப்பு என்பது வளர்க்கப்பட்டு ஒரு லாபகரமான தொழிலாக நடந்து வருகின்றது. குறிப்பாக இந்த வெண்பன்றி வளர்ப்பை எடுத்துக்கொள்வோமேயானால் அது சிறந்த தீவனம் மாற்றுத்திறன் கொண்டவை, குறைந்த சினை காலம், அதிக எண்ணிக்கையில் குட்டியின் தன்மை கொண்டவை, குறைந்த முதலீட்டில் அதிக லாபத்தினை ஈட்டித்தரும் தொழிலாகவும் உள்ளது. வெண்பன்றி கொட்டகைகளை கழுவுவது, பன்றிகளை சுத்தம் செய்வது, இது போன்ற பயன்பாட்டிற்காக அதிகமான நீரை நாம் பயன்படுத்துகின்றோம். ஸோ அந்த நீரையும் நாம் விவசாயத்திற்கு பயன்படுத்தி வருவாயை அதிகப்படுத்த முடியும். பொதுவாக இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற மாதிரிகளை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் கறவை மாடு வளர்க்கும்போது கறவை மாட்டுடன் சாண எரிவாயு தயாரித்தல், மண்புழு உரம் தயாரித்தல், தீவனப்புல் தயாரித்தல் போன்றவற்றை நாம் அதை ஒருங்கிணைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பண்ணையில் உருவாக்கக்கூடிய அந்த சாணத்தை வைத்து நல்ல உரமாக பயன்படுத்தி தீவனப் பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். அவ்வாறு நாம் உற்பத்தி செய்யும் பொழுது கால்நடைகளுக்கு தீவனம் நமக்கு குறைந்த செலவிலே உற்பத்தி பண்ண கொடுக்க முடியும். அதனால் நாம் பாலை விற்கும் பொழுது நமக்கு அதிகப்படியான லாபம் வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறிப்பாக வெண்பன்றி வளர்ப்பில் நாம் மீன் வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு போன்றவற்றை நாம் ஒருங்கிணைக்கலாம். அதுபோன்று பழமரங்கள், மேய்ச்சல் நிலங்களையும் ஒருங்கிணைத்து அதிலே ஆடுகளை வளர்த்து இந்த வருவாயை அதிகப்படுத்த முடியும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற முறையை நாம் கடைபிடித்தால் நமக்கு நாம் ₹1 செலவு செய்யும் பொழுது வருவாய் கிட்டத்தட்ட ₹2 மேல் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் நம்மளுடைய வருவாயானது கிட்டத்தட்ட 3லிருந்து 4 மடங்கு, நிகர லாபம் 3லிருந்து 4 மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பது மிகவும் பிரபலமாகி உள்ளது. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மாடு வளர்ப்பு, சாண எரிவாயு, மீன் வளர்ப்பு, தீவனப்புல் வளர்ப்பை நாம் ஒருங்கிணைக்கும் பொழுது அந்த கறவை மாட்டு பண்ணையிலிருந்து வெளிவரக்கூடிய திரவ கழிவுகளை சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தோ அல்லது நேரடியாகவோ நல்ல நீருடன் சேர்த்து தீவனப்புல் உற்பத்திக்காக நேரடியாகவும் நாம் பயன்படுத்தலாம். விளையும் தீவனப்புல்லை கொண்டு மாடுகளை நல்ல முறையில் வளர்த்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணத்தை நாம் சாண எரிவாயு உற்பத்தி செய்யலாம். ஸோ இவ்வாறு நாம் சுழற்சி முறையை பயன்படுத்தும் பொழுது
அதனால் கிடைக்கக்கூடிய வருமானம் நமக்கு பல மடங்கு அதிகமாகின்றது. இதை தவிர நாம் இந்த சாண எரிவாயு மூலம் கிடைக்கக்கூடிய வாயுக்களை நாம் சமையலுக்கு பயன்படுத்தலாம். மின் விளக்குகளுக்கும் அதை உபயோகித்து நம்மளுடைய செலவுகளை குறைக்க முடியும். இதன் மூலமும் நம்மளுடைய வருவாயை நாம் அதிகரிக்க முடியும். இது போன்ற இந்த கறவை மாட்டு பண்ணை மூலம் ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யும் பொழுது சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களுடைய வீட்டு தேவைக்கான எரிவாயு மற்றும் இந்த மின்சார உற்பத்திக்காக நாம் குறைந்தது 2 முதல் 3 மாடுகளை வளர்த்தால் போதும். தினமும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம் கிட்டத்தட்ட 2 கனமீட்டர் அளவுக்கு சாண எரிவாயு களத்தில் நாம் விட முடியும். அவ்வாறு நாம் செய்யும் பொழுது அதில் உற்பத்தியாகக்கூடிய அந்த வாயுவும் சரி, அதிலிருந்து நாம் மின்சார தேவைக்காக மாற்றும் பொழுது நம்முடைய வருடத்திற்கு தேவையான எல்லா விதமான மின்சார தேவையும் இந்த சமையல் சம்பந்தமான செலவுகளை நாம் குறைத்து நம்முடைய வருமானத்தை அதிகப்படுத்த முடியும். அதே போன்று வெண்பன்றி வளர்ப்பு அதுவும் நாம் லாபகரமாக ஒருங்கிணைக்க முடியும். அந்த முறையில் பார்க்கும் பொழுது வெண்பன்றி வளர்ப்புடன் நாம் மீன் வளர்த்து, வாத்து, மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் ஆடுகள் இதை ஒருங்கிணைத்து நாம் வளர்க்க முடியும். இந்த முறையில் கிடைக்கக்கூடிய திட மற்றும் திரவ கழிவினை மீன் குலத்திற்கு நேரடியாக பயன்படுத்தலாம். இதன் மூலம் மீன்களின் வளர்ச்சிக்கென்று தனியாக உணவு அளிக்க தேவையில்லை. மீன் தொட்டியில் இருக்கும் நீரினை பாசனத்திற்காக மேய்ச்சல் மற்றும் பல மரங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். மேய்ச்சல் நிலத்தில் வெள்ளாடுகளை வளர்க்கலாம். இவ்வாறு நாம் செய்யும் பொழுது அந்த நடக்கக்கூடிய சுழற்சி முறையில் நாம் குறைந்த செலவில் இறைச்சி உற்பத்தியை பெற முடியும். அதே போன்று வருவாயை நாம் அதிகப்படுத்தி கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இன்றைய சூழலில் இந்த வெண்பன்றி வளர்ப்பில் கூட மண்புழு உரம் தயாரிக்கிறது, பழமரங்கள் மற்றும் காய்கறி செடிகளை வைத்து இன்று ஒருங்கிணைத்து நல்ல ஒரு லாபகரமாக பண்ணையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த வெண்பன்றி சாணத்திலிருந்து மண்புழு உரம் தயாரிக்கலாம். இந்த மண்புழு உரத்தினை காய்கறி செடிகளுக்கும் பழமரங்களுக்கும் இயற்கை உரமாக உபயோகப்படுத்துவதன் மூலமும் குறைந்த செலவில் நமக்கு மருந்தில்லா கரிம உணவு கிடைக்கப்பெறுகின்றது. இது போன்ற முறையை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு தாவரம் மற்றும் விலங்குகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கிறது. குறிப்பாக எங்களுடைய கால்நடை முதுகலை ஆராய்ச்சி நிலையத்தில் கொட்டகை கழுவும் நீரினை நாங்கள் நேரடியாக மீன் குலத்திற்கு பயன்படுத்தி அதன் மூலம் மீன் உற்பத்தியை அதிகப்படுத்தி பண்ணையாளர்களுக்கு ஒரு மாதிரியாக நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். அதை பார்வையிட்டு இன்று அதிகப்படியான விவசாயிகள் இந்த முறையை பயன்படுத்தி குறிப்பாக இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் இந்த வாத்து வளர்க்கக்கூடிய பண்ணையாளர்களும் இதை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அதையும் செய்து அதிகமான லாபம் பெற்று வருகின்றனர். நாம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற முறையை பயன்படுத்தி விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் செய்யும் பொழுது வருமானம் அதிகரிப்பதோடு நம்முடைய ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுகிறது, நிலங்களும் நல்ல சத்துள்ளதாக சீரமைக்கப்படுகிறது. என்ன வள்ளி, இவங்க சொன்ன விவரங்களை கேட்டுக்கிட்டியா? கேட்டுக்கிட்டேனே. கறவை மாடுகளை ஒருங்கிணைந்த முறையில் எப்படி வளர்த்து பயனடையலானோ, குறிப்பாக வெண்பன்றிகளையும் ஒருங்கிணைந்த முறையில் வளர்த்து செலவை குறைச்சி அதிக லாபம் பெறலாம்னோ அருமையெல்லாம் சொல்லிட்டாங்க. செலவு குறைவு அதிக லாபம்னு தெரிஞ்சதும் இதை நமக்கு தேவையானபடி எப்படி பயன்படுத்திக்கலாம்னு யோசிக்க தோணுது. வசந்த காலம் வந்தாச்சு, வளையலும் தான் பொன்னாச்சு, ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணி ஒசந்தாச்சு, குடும்பம் ஒசந்தாச்சு. மானாவாரி தோட்ட நிலம், எரவே எரைக்கும் நிலம், நிலத்துக்கு தான் ஏத்தது போல் பயிரிடுங்க, தனிய பயிரிடுங்க. எண்ணெய் வித்துங்க, தென்னம்புள்ளைங்க, தித்திக்கும் பழ வகைங்க, ஆடு மாடுங்க, கோழி முயலுங்க, தீவன புல்லு வகைங்க, பணப்பயிர் வகை பயிர் பயிரிட, மீன் தெனு உற்பத்தியும் தொடங்கிட, ஒன்னா சேர்ந்து வளர்ப்பதுதான் ஒருங்கிணைந்த பண்ணையமாம். வசந்த காலம் வந்தாச்சு, வளையலும் தான் பொன்னாச்சு, ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணி ஒசந்தாச்சு, வாழ்க்கை ஒசந்தாச்சு. செல்வி, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கறவை மாடுகளோட முயல்களையும் சேர்த்து வளர்த்துக்கிட்டு வராங்க. ஆமாம் பிள்ளை, முயல், அப்புறம் கோழி, வெள்ளாடு இது போன்ற கால்நடைகளையும் ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கலாம். எப்படி என்னன்னு தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க.
காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் அவங்க. அந்த விவரங்களையும் கேட்டுப்போம். ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலம் பசுந்தீவன பற்றாக்குறையை ஓரளவு சரி செய்ய முடியும். மேலும் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம் அதிகரித்து வரும் சூழலில் தீவனப்புல் வளர்ப்புடன் இணைந்த விவசாயம் அவற்றின் தரத்தை மேம்படுத்துகிறது. புதுமையான விவசாய தொழில்நுட்பமான ஒருங்கிணைந்த பண்ணை முறையினால் உற்பத்தி திறன் அதிகரிப்பதுடன் சத்துகளின் மறுசுழற்சியில் இரட்டிப்பு பயணம் பெற முடியும். ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலம் சத்துகளின் சுழற்சி ஏற்படுவதன் மூலம் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. இதனால் விவசாயிகளின் நிகர வருமானம் அதிகரிப்பதை சில ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆராய்ச்சி முடிவுகளின்படி குறைந்தபட்சமாக 57.54% முதல் அதிகபட்சமாக 72.4% அதிகரித்துள்ளதாக ஆராய்ச்சி குறிப்பேடுகள் தெரிவிக்கின்றன. ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் கூறுகள் பொதுவாக செம்மறி மற்றும் வெள்ளாடு மற்றும் முயல் வளர்ப்பின் கூறுகளாக பயிர்கள் என்றால் பொதுவாக வேர்க்கடலை, உளுந்து, சோளம், அவற்றுடன் வெள்ளாடு அல்லது செம்மறியாடுகளை வளர்க்கலாம். வெள்ளாடு மற்றும் செம்மறியாடுகளை கொட்டில் முறை வளர்ப்பின் மூலமாகவும் வளர்க்கலாம். இரண்டாவதாக முயல் மற்றும் தீவன மரங்களை ஒருங்கிணைத்து வளர்க்கலாம். வெள்ளாடு, செம்மறியாடு, பழத்தோட்டம், தீவனப்புல் மற்றும் தீவன மரம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்தும் வளர்க்கலாம். பசுந்தீவனம் 1 ஏக்கர் நிலத்தில் 1/2 ஏக்கர் நிலம் கம்பு நேப்பியற்காகவும் 1/4 ஏக்கர் நிலம் தீவன சோளத்திற்காகவும் 1/4 ஏக்கர் நிலம் வேலி மசாலுக்காகவும் பயன்படுத்தலாம். மேலும் நிலத்தை சுற்றி 5 அடிக்கு ஒரு அகத்தி மரம் என்ற அளவிலும் நடலாம். இப்பொழுது நம்ம வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளை பற்றி காண்போம். வெள்ளாடு செம்மறியாடு வளர்ப்பை பயிர் சாகுபடி, தோட்டக்கலை, கோழி மற்றும் மீன் வளர்ப்புடன் போன்று இணைந்து செய்வது ஒருங்கிணைந்த விவசாய முறையாகும். இவற்றின் முக்கிய அம்சங்களாவன குறைந்த முதலீடு, எளிய ஆடு கொட்டகை போதுமானது, அதுவும் செம்மறியாடுகளுக்கு மிக எளிய கொட்டகை போதுமானது, தீவன செலவு குறைவு. இயற்கை தீவன பயன்பாடு என்பது செம்மறியாடு வெள்ளாடு வளர்க்கப்படும் போது அவற்றிற்கு உணவாக செடி இலைகள், வேலி செடிகள், பயிர் கழிவுகள் அளிக்கலாம் மற்றும் மரத்தீவன வகைகளான அகத்தி, சுபாபுல், கிளரிசீடியா போன்றவற்றையும் அளிக்கலாம். ஒருங்கிணைந்த செயற்பாடுகள் பயிர் சாகுபடியுடன் இணைத்து வெள்ளாடு வளர்க்கலாம், தோட்டக்கலைகளுடன் சேர்த்து வெள்ளாடு வளர்க்கலாம் அல்லது கோழி வளர்ப்புடன் சேர்த்து வெள்ளாடு வளர்க்கலாம். இது வெள்ளாடுகளின் எச்சமானது மிக சிறந்த ஒரு இயற்கை உரம். இது மண்ணினுடைய கரிம சத்தை அதிகரிக்கிறது. மேலும் வெள்ளாடுகளும் செம்மறியாடுகளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், வெள்ளாடுகள் ஒரு தடவை ஈனும் பொழுது 1-3 குட்டிகள் ஈனும். அவற்றின் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளூர் இனங்கள் நோய்களுக்கான எதிர்ப்பு சக்தி கொண்டவை மற்றும் குறைந்த மருத்துவ செலவு கூட விவசாயிகளுக்கு பண்ணையாளர் கழிக்கின்றனர். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலம் ஒன்று நம் ஆடுகளை இறைச்சிக்காக உற்பத்தி செய்து அவற்றிலிருந்து வருமானம் பார்க்கலாம், அல்லது பிறக்கும் குட்டிகளை விற்பனை மூலமாகவும் வருமானம் செய்யலாம், அல்லது உரம் அவற்றின் எச்சங்களை நாம் விற்பனை செய்வதன் மூலம் வருமானம் பார்க்கலாம். சில வெள்ளாடுகளில் நாம் பால் உற்பத்தி செய்து அவற்றை விற்பனை செய்து வருமான வாய்ப்பை நாம் கூட்டலாம். வேலைவாய்ப்பு பொதுவாக கிராமப்புற பெண்கள், இளைஞர்களுக்கு ஏற்றது. மேலும் குடும்ப உழைப்புக்கேற்ற பொதுவான ஒரு ஒருங்கிணைந்த முறையாகும். சுற்றுப்புறச் சூழலுக்கு இந்த ஒருங்கிணைந்த முறையானது மிகவும் பொருத்தமானது. ஏனால் இவற்றில் இயற்கை தீவனம் ப்ளஸ் நம் வெள்ளாடுகளின் எச்சம் போன்றவை ஒரு நிலையான விவசாயத்திற்கு நம்மளுக்கு பிற்காலத்தில் உதவுகின்றன. ஆட்டின் உரத்தை நம்ம பயன்படுத்துவதால் பயிர்களின் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் மற்றும் இவற்றை குறைந்த நிலப்பரப்பிலும் நாம் செயற்படுத்தலாம். வெள்ளாடு செம்மறியாடுகளுடன் இணைந்த ஒருங்கிணைந்த திட்டத்தின் மூலமாக. அடுத்தபடியாக முயல் வளர்ப்பை மற்ற விவசாய நடவடிக்கைகளுடன் இணைந்து மேற்கொள்வதே ஒருங்கிணைந்த விவசாய முறையாகும். இது குறைந்த செலவில் அதிக லாபம் தரக்கூடியது. இவற்றின் முக்கிய அம்சங்களான முயல் வளர்ப்பிற்கு குறைந்த இடமும் முதலீடுமே போதுமானது. இனப்பெருக்க திறன் முயல்களில் மிக அதிகம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். முயல்கள் 30-32 நாட்களில் குட்டிகளை ஈனும். ஆண்டுக்கு 5 முதல் 6 முறை குட்டிகளை பெற முடியும். ஆகையால் ஒரு தாய் முயலிலிருந்து வருடத்திற்கு நாம் 48 முதல் 50 குட்டி முயல்களை நாம் உற்பத்தி செய்ய இயலும். இவற்றுக்கான தீவன செலவு மிகவும் குறைவாகும். பசுந்தீவனங்களை கொடுக்கலாம், காய்கறி கழிவுகள் கொடுக்கலாம், மற்றும் விவசாய கழிவுகளை பயன்படுத்தலாம். முயல்களின் எச்சமானது மிக சிறந்த உரமாக பயன்படுகிறது. எச்சங்களை காய்கறி தோட்டத்திற்கோ இல்லை பழமரங்கள் வளர்ப்பிற்கோ அல்லது பூந்தோட்டத்திற்கோ நாம் பயன்படுத்தலாம். ஒன்று காய்கறி வளர்ப்போடு இணைந்த முயல் வளர்ப்பு திட்டங்கள், அல்லது கோழி வளர்ப்புடன் இணைந்த முயல் வளர்ப்பு திட்டங்கள், பயிர் சாகுபடியுடன் இணைந்த முயல் வளர்ப்பு திட்டங்கள் மூலம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை நாம் செயல்படுத்த முடியும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையமானது கிராமப்புற இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சிறு விவசாயிகளுக்கு ஏற்றது. சுற்றுப்புற சூழலுக்கு உதவியாக இவற்றின் கழிவுகள் முழுமையாக பயன்படுவதால் மாசு குறைகிறது.
இவற்றின் இயற்கை உரம் பயன்படுத்தப்படுவதால் காய்கறிகளோ இல்லது பயிர் சாகுபடியிலோ அவற்றின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கிறது. பொதுவாக பண்ணையாளர்கள் ஆட்டு கொட்டகையுடன் இணைந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை பரவலாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது கொட்டில் முறை ஆடு வளர்ப்பின் மூலம் அவற்றுடன் ஒருங்கிணைந்து நாட்டுக்கோழி வளர்ப்பை பல்வேறு பண்ணையாளர்கள் பின்பற்றி வருகிறார்கள். ஆட்டுக்கொட்டையின் கீழ்ப்பகுதியில் நாம் நாட்டுக்கோழிகளை வளர்க்கலாம். கொட்டகையின் கீழ்ப்பகுதியில் 4 திசைகளிலும் கோழிகள் வெளியே செல்லா வண்ணம் கம்பி வலை அல்லது நைலான் வலை கொண்டு வேலி அமைக்க வேண்டும். இவற்றின் அனுகூலங்கள் என்னவென்றால், நாட்டுக்கோழி கொட்டகை அமைப்பு மிகவும் எளியது, செலவு மிகவும் குறைவு. ஆட்டுக்கொட்டையில் வீணாகும் பசுந்தீவனங்கள் மற்றும் அடர் தீவனங்கள் நாட்டுக்கோழிகளால் உண்ணப்பட்டு அவை மறுபடியும் பயன்படுத்தப்படுகிறது. கோழிக்குண்டுகளில் வளர்க்கப்பட்ட நாட்டுக்கோழியின் உடல் எடையை விட ஒருங்கிணைந்த பண்ணையின் வளர்க்கப்பட்ட நாட்டுக்கோழியின் உடல் எடை 200 கிராம் அதிகமாக இருப்பதாக ஆராய்ச்சிகளின் முடிவுகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஆட்டுக்கொட்டையின் பரன் தரைப்பகுதியிலிருந்து 3 அல்லது 4 அடி உயரத்தில் இருப்பதால் நோய் பாதிப்பு கோழிகளுக்கு மிகவும் குறைவாகவே இருக்கும். ஆட்டு சாணம் மற்றும் சிறுநீர் 1 அல்லது 2 நாட்களுக்குள்ளேயே நாட்டுக்கோழிகளின் கால்களால் தோண்டப்பட்டும் அழுகளால் கொத்தப்பட்டும் மிக குறைந்த காலத்தில் உரமாக பயன்படுத்தப்படுகிறது. இது முக்கியமான ஒரு அம்சமாகும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் முடிவுகளாக கால்நடை வளர்ப்பை, பயிர் சாகுபடி, தோட்டக்கலை, மீன் வளர்ப்பு ஆகியவற்றுடன் இணைந்து மேற்கொள்ளும் ஒருங்கிணைந்த விவசாய முறை என்பது நிலையான, லாபகரமான மற்றும் சுற்றுப்புற சூழல் நட்பு விவசாய முறையாகும். இந்த முறையில் விவசாய கழிவுகள் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தப்படுகின்றன. கால்நடைகளின் எச்சம் இயற்கை உரமாக பயிர்களுக்கோ இல்லை காய்கறி சாகுபடிகளுக்கோ பயன்படுகிறது. இதனால் செலவு குறைந்து பண்ணையாளர்களுக்கு வருமானம் பல்வேறு துறைகளின் மூலமாக கிடைக்கப்படுவதால் ஒரு துறை தோல்வியடைந்தாலும் மற்றொரு வளர்ப்பின் மூலம் அவர்கள் மிக லாபம் பெறுகின்றனர். ஒருங்கிணைந்த முறையில் என்னென்ன கால்நடைகளை வளர்த்து எப்படியெல்லாம் பயனடையலான்னு இவங்க தெளிவாக புரிய வச்சுட்டாங்களே. வள்ளிதான் எந்த செயலையும் நினைச்ச உடனே செய்யற ஆளாச்சே, அப்புறம் என்ன? கண்டிப்பா நீ நினைக்கிறது சரிதான். கூடிய சீக்கிரமே முயல், வாத்துன்னு எங்களுக்கு தோதான கால்நடைகளை நாங்கள் வளர்க்குறத நீயும் பார்க்க தானே போற. ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த வேலையில தினமும் பாலம் தயிரும் எங்க வீட்டுக்கே கொண்டாந்து தாரேன்னு சொன்னதை மறந்துடாத. அதெல்லாம் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமா இருப்பா இந்த வள்ளி. நீ கவலைப்படாம போயிட்டு வா. கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது, கழனியிலே கூட வந்து தோள் கொடுக்குது. கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது, கழனியிலே கூட வந்து தோள் கொடுக்குது. பசித்திருக்கும் வயிறுக்கெல்லாம் பால் கொடுக்குது, பக்குவமாய் கம்பளிக்கும் நூல் கொடுக்குது. பசித்திருக்கும் வயிறுக்கெல்லாம் பால் கொடுக்குது, பக்குவமாய் கம்பளிக்கும் நூல் கொடுக்குது. ஆமமோய் ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வில் வாட்டம் நீங்குது. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.